இன்னைக்கு நம்ம ரெட்ரோ ரெசிபிஸ்ல அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு ரொம்ப விசேஷமா ஆஞ்சநேயருக்கு சாத்தக்கூடிய வடமாலை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வடையை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணா ரொம்ப கிறிஸ்பா இந்த வடையை பண்ணலாம் அப்படின்றதும் இந்த வீடியோல பார்க்கலாம். புதுசா பண்றவங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வடையை வெள்ளை உளுந்துலையும் பண்ணலாம், கருப்பு உளுந்துலையும் பண்ணலாம். நான் இன்னைக்கு ஒரு ஆழாக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன், 200 கிராம். நான் ஒரு கப்புன்னு சொல்றது எல்லாமே ஆழாக்கு தான். ஆழாக்க பாருங்க. நீங்க இதே மாதிரி ஒரு ஆழாக்கு எடுத்துக்கலாம், இல்லை என்ன கப் எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பே கடைசி வரைக்கும் மெஷர்மெண்ட்டுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது நல்லா கிறிஸ்ப்னஸ் கொடுக்கும். 1 டீஸ்பூன் பெருங்காயம், இல்லை தேவையான அளவு. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை எடுத்திருக்கேன். இது மாவை அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம சூடு பண்ணி சேர்த்துக்கணும். வடை மாவுக்கு தேவையான அளவு உப்பு, அளவு காமிக்கிறதுக்காக நான் இன்னைக்கு தூள் உப்பு எடுத்திருக்கேன். இது ஒரு 3/4 மணி நேரமாக ஊறிருக்கு. கரெக்டான தண்ணி சேருங்க, இல்லைன்னா தண்ணியை வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு ஊறுனா போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். பாருங்க, நெசுங்கிற மாதிரி இருக்கு. உளுந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மிளகை நான் 1-2 அரைச்சிக்கிறேன். நீங்கள் தட்டியும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் தான் மிளகு விட டேஸ்ட்டாக இருக்கும். மிளகு பவுடர் போடக்கூடாது. இப்போ ஊறின உளுந்த நல்லா வடியை போட்டுட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேஸ்ட்டாக. இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கலாம் அந்த பேஸ்ட்டை. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க பெப்பர் பவுடரையும் நான் இதில் சேர்த்துட்டேன், மிளகு பவுடரையும். தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, அது நல்ல வாசனை கொடுக்கும் வடைக்கு. உப்பு இந்த மாவுக்கு தேவையான அளவு. நான் காமிக்கிறதுக்காக தான் தூள் உப்பு சேர்த்துருக்கேன், இல்லைனா அரைக்கும் போதே கல் உப்போடு அரைச்சிருவேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச அரிசி மாவையும் இதை சேர்த்துக்கலாம். இது ஒரு பைண்டிங் ஏஜென்ட், நல்லா பைண்ட் பண்ணுற மாதிரி கலந்துக்கோங்க, கிறிஸ்பாக வரும். கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம தான் நம்ம இதை கலந்துக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்ச எண்ணெயை நல்லா சூடாக காய்ச்சி இதில் சேர்த்துறலாம், 1.5 டேபிள் ஸ்பூன். அந்த சூடான எண்ணெயோடு சேர்த்து இந்த மாவையும் கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒரு உருண்டை அதில் உருட்டுற அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். அந்த மாவுலேருந்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு, டைம் சேவிங்காகவும் இருக்கும். ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை எண்ணெயை தடவிட்டு அந்த உருண்டையை எடுத்து மெல்லிஸாக தட்டிக்கலாம். தட்டினதுக்கப்புறம் நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க, அது ஈவனாக வேகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நூலும் அதில் கோர்த்து மாலையாக நம்ம கட்டலாம். இப்போ அதை தட்டினதுக்கப்புறம் பாருங்கள், அந்த ஷீட்லேருந்து மெதுவாக கவுத்து எடுத்தோம்னா நம்ம கையில் அந்த வடை வந்துடும். இதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் காய்ச்சிட்ருக்க எண்ணெயில் சேர்க்கணும். இப்போ இன்னொரு மெத்தட் பாருங்கள். அப்படி தட்ட வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 2 ஷீட் எடுத்துக்கோங்க. ஒரு டபராவோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரெஸ் வச்சு அழுத்திடலாம் நம்ம ஈஸியாக. இதுவும் அதே மாதிரி இந்த ஷீட்லேருந்து மெதுவாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துருங்க. மெதுவாக அந்த எண்ணெயில் சேருங்க புதுசாக பண்ணுறவங்களாம். அது வெந்துட்டு இருக்கும் போதே நீங்கள் மீதி இருக்க உருண்டையும் இந்த மாதிரி 1-2 எக்ஸ்ட்ராவாக பண்ணி வச்சுக்கலாம். நம்ம டபராவில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ஈவனாகவும் இருக்கும். அது நல்லா பொரிஞ்சு அந்த சத்தமும் அடங்கணும், பபுள்ஸும் அடங்கணும். அப்போ எடுத்துடலாம். மீதி இருக்க மாவையும் இந்த மாதிரி வடையாக தட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி. பிகினர்ஸ் முதல்ல நீங்கள் 11, 13 இந்த எண்ணிக்கையில் மாலையை கட்டலாம். உங்களோட ஆஞ்சநேயர் ஃபோட்டோ என்ன சைஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வடை மாலையை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மேலேருந்து கீழே வரா மாதிரியும் வடையை நீங்கள் எண்ணிக்கையை சேர்த்துக்கலாம், இல்லை பாதத்தில் மட்டும் மறைக்கிற மாதிரியும் எண்ணிக்கையை சேர்த்துக்கலாம். இப்போ நான் பாதத்தில் மட்டும் இருக்க மாதிரி தான் கட்ட போகிறேன். என்னோடய ஃபோட்டோ சின்னது, ஃபோட்டோ இல்லைனாலும் பரவாயில்ல. நான் பாருங்கள், அந்த ஓட்டை ஃபுல்லாக உள்ள நூலை விட்டு மாலையாக கட்டிட்டேன். நான் 11 வடை எடுத்திருக்கேன். இப்போ நான் கோர்த்து வச்ச அந்த மாலையை நான் ஆஞ்சநேயர் ஃபோட்டோ மேலே சாத்திட்டேன். என்னோடய ஃபோட்டோ சின்னதுன்றதுனால நான் பாதம் மட்டும் அந்த வடை மாலையை கவர் ஆகிற மாதிரி கட்டியிருக்கேன். உங்களது பெரிய ஃபோட்டோ அப்படின்னா நீங்கள் நிறைய வடையை சேர்த்துக்கலாம். இந்த வெயிட்டு தான் இந்த ஃபோட்டோவால் தாங்க முடியும். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபோட்டோ எதுவும் இல்லை அப்படின்னாலும் ராமர் பட்டாபிஷேகமோ இல்லை ஆஞ்சநேயர் ஸ்லோக புஸ்தகமோ எதுவாக இருந்தாலும் அது முன்னாடி நீங்கள் இந்த வடையை மட்டும் பிரசாதமாக நெய்வேத்தியம் பண்ணலாம். இப்போ நான் அதை உடச்சி காமிக்கிறேன். எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. பூஜை முடிஞ்சதும் இந்த வடை மாலையை அவிழ்த்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுக்கோங்க. ஆஞ்சநேயருக்கு மிளகு வடை பண்ணுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.